சார், முதலில் இந்த வாக்காளர் பட்டியலுக்கு முன்னதாக இன்று நாடாளுமன்றத்தில் புயலை எழுப்பியுள்ள அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான பெயர் மாற்றம் மற்றும் அதற்கான மாநில மற்றும் மத்திய அரசுக்கான நிதி பங்கீடு ஆகியவை திடீரென இப்போது மசோதாவாக கொண்டு வரப்படுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? வணக்கம். அதாவது இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இடதுசாரிகள் ஆதரவோடு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கொண்டு வரப்பட்டது. உண்மையில் சொல்லப்போனால் ஒரு பெரும்பகுதி பிரதமருக்கோ அல்லது அப்போது இருந்த நிதியமைச்சருக்கோ அல்லது அப்போ பிளானிங் கமிஷன் இருந்தது, பிளானிங் கமிஷன் சேர்மனுக்கோ இதில் உடன்பாடு கிடையாது. சோனியா காந்தியிடம் இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் தான் நம்ம போய் இந்த விவரங்களை எல்லாம் முன் வச்ச போது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ கிராமப்புறத்தில் 2 மாறுதல் நடக்குது. ஒரு மாறுதல் மிகப்பெரிய அளவுக்கு விவசாயத்தில் எந்திரமயமாக்கல் வந்துருச்சு. உழுகிறதுக்கு, விதைக்கிறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, உரம் போடுறதுக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு, அறுவடை செய்வதற்கு, அறுவடை செய்த நெல்லை பதப்படுத்துவதற்கு என்று பல வகைகளிலும் வருது. எனவே நிலமற்ற கூலி தொழிலாளர்களும் அதே போல் கொஞ்சம் நிலம் வச்சுருப்பாங்க, ஆனால் பெரும்பான்மை அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிதியை மற்ற நிலங்களில் விவசாய வேலைகள் பார்ப்பதன் மூலமாகவும் இருந்தவர்கள். அப்போ அவங்களுக்கு இந்த காரணங்கள்னால ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார சிக்கல் வருது. இதன் காரணமாக இடப்பெயர்வு ஏற்படுது, அல்லது கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போய் வேலை பார்க்குறாங்க. இந்த வருமானம் குறையுது, அதே போல் சேமிப்பு குறையுது என்கிற காரணத்தினால் இதில் மாற்றம் கொண்டு வரணும் என்கிற முறையில் கொண்டு வரப்பட்டது. அப்போ 100 நாள் வேலைன்னு சொன்னால் கூட 100 நாள் வேலை கொடுக்கறது கிடையாது. பட் நரேந்திர மோடி அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்க இதை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று தான் ஆரம்பம் முதலே முயற்சித்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020-21 1,11,000 கோடிக்கும் அதிகமான தொகைகள் இதற்கு விடுவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த ஆண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 86,000 கோடி ரூபாய் தான் அதற்கு விடுவிக்கப்படுகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து இப்போ 86,000 கோடி ரூபாயாக 25-26, 24-25, 23-24, 22-23 இந்த காலங்களில் இவ்வளவு தான் வச்சுருக்காங்க. இதில் இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இதில் நீங்கள் இவ்வளவுக்கும் இப்போதைக்கு 40 லட்சம் பேர் மட்டும்தான், அதாவது ஒரு 5,78,00,000 பேர் இதில் பலனடைகிறாங்கன்னா 7% பேர், 10% பேர் கூட இல்லை, 7% பேர் மட்டும்தான் 100 நாள் வேலைக்கு வாங்கியிருக்காங்க. சராசரி வேலை வாய்ப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து கடந்த ஆண்டில் அது வெறும் 50 நாட்களாகத்தான் இருக்கிறது. அதற்கு முந்தைய ஆண்டில் 52, அதற்கு முன்னால் அதை விட அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி இருந்தது. எனவே இதை ஒழிச்சு கட்டுறதுன்னு அவங்க முடிவெடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா 90-10 இருந்ததை, அதாவது வேலை பார்ப்பவர்களுக்கான கூலி முழுவதையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், தேவையான தளவாடங்களும் சூப்பர்வைசரி ஒர்க்குக்கு மட்டும் மாநில அரசாங்கம் கொடுக்கும் என்று இருந்தது. இது கிட்டத்தட்ட 10%. அடுத்து அதை 25% மாற்றினாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 60% தான் நாங்கள் மாநில ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், 40% மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இப்படி இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்று கொஞ்சம் பேரை தகுதி இல்லாதவர்கள் என்று நீக்கினார்கள், ஒரு 27 லட்சம் பேரை. இன்னொரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பணம் கொடுக்கறத நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இந்த வேலை தகுதியற்றதாக இதை நம்பி வாழ்க்கை நடத்த முடியாது என்று மக்களை பதற வைத்தார்கள். உதாரணமாக தமிழ்நாட்டு உதாரணத்தை எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் 1056 கோடி ரூபா பாக்கி வச்சுருக்கீங்க, உடனடியாக கொடுங்கன்னு. அப்படின்னா 2.5 மாதமோ 3 மாதமோ பாக்கி இருந்தது. அது ஜனவரி அல்லாது டிசம்பருக்கும் நவம்பருக்கும் சேர்த்து. ஆனால் மே மாதம் தான் 2,999 கோடி கொடுத்தாங்க. அதாவது 7 மாதம் 200 நாளைக்கு முன்னால் வேலை பார்த்த ஒருத்தருக்கு 200 நாளைக்கு பின்னால் தான் கிடைக்கும் என்று சொன்னாங்க. அது ஒரு பகுதி. 2வது பகுதி இப்போ வச்சிருக்கிறது என்னென்னா, அது வேலை கிராமங்களில் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக கொண்டு வரல. வேலை உத்தரவாத சட்டம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும், வேலை இல்லைன்னா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். வேலை எனக்கு வேண்டும் என்று கேட்ட 15 நாட்களுக்குள்
3 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அவருக்கு வேலை கொடுக்கணும். இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா, இன்னொன்று வந்து இந்தியாவில் எல்லா கிராமங்களுக்கும் பொருந்தும் என்று இருந்தது. இப்போ வந்திருக்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவங்க அறிவிக்கை வெளியிடுவாங்க ஒன்றிய அரசாங்கம், இந்தந்த பகுதிகளுக்குத்தான் பொருந்தும் என்று. அப்போது ஒரு பகுதி கிராமங்கள் அதில் ஒதுக்கி வைக்கப்படும். ஒன்று, வருஷம் 365 நாளும் இதுவரை இருந்தது. இப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா 60 நாட்கள், அதாவது விவசாய வேலைகள் எப்போ உச்சத்தில் இருக்குமோ அந்த 60 நாளைக்கும் இது பொருந்தாது என்று அதை தள்ளி வைக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், வேலைகள் என்னவென்று அது வந்து டிமாண்ட் ட்ரிவன். அப்படின்னா எவ்வளவு வேலை வேண்டும் என்று கேட்பதற்கு தகுந்த மாதிரி ஃபண்டு ஒதுக்குவாங்க. அதை யார் முடிவு பண்ணுவான்னா அந்தந்த கிராம பஞ்சாயத்துக்கள் முடிவு பண்ணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படி கிடையாது, நாங்கள் ஒன்றிய அரசாங்கம் ஒரு நிதி ஒதுக்குவோம், அந்த நிதிக்குள்ளே எங்கெங்கே எவ்வளோ ஒதுக்கலாம் என்பதை நீங்கள் முடிவு பண்ணலாம். அதுக்கு மேலே வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வேலை செஞ்சுக்கங்க, ஆனால் 100% நிதியையும் நீங்கள் மாநில அரசாங்கம் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா 40% மாநில அரசு, 60% மத்திய அரசு, இப்படித்தானே சார் இருக்குது? ஆமாம், 40% மாநில அரசாங்கம், 60% ஒன்றிய அரசாங்கம்.